எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அங்குலிமாலன். யார் இந்த அங்குலிமாலன்? நமக்கெல்லாம் அம்புலிமாமா கதை தெரியும். ஆனால் இன்றைக்கி அங்குலிமாலனை பற்றி நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில், அதாவது புத்தர் இருந்த காலகட்டத்தில் நடந்த கதை இது. கோசல நாட்டில் சாவத்தி நகரத்தில் மன்னர் பேர் பசேனத்தி மன்னர். அந்த மன்னர்கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் பார்கவர். அந்த பார்கவரோட பையன் பேர் அகிம்சன். இவங்களோட அந்த அகிம்சனோட அம்மா பேர் மந்தானி. இவங்க இருவருக்கும் பிறந்த அழகான குழந்தை தான் அகிம்சன். இந்த அகிம்சன் தன்னுடைய கல்விக்காக குருகுலத்தில் போய் படிப்பாங்க இல்லையா, கற்றுக்குவாங்க இல்லையா, அது மாதிரி அகிம்சன் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அதனால் குருகுலத்தில் போய் கற்றுக்க போனார். அப்போ கற்றுக்கும்போது அங்கே என்ன, குரு சொல்கிறத தான் கேட்டு நடக்கணும். இந்த அகிம்சன்ற பையன் கல்வி திறமையில், அறிவில் மிக திறமைசாலியாக இருந்தான். இதை பார்த்த எல்லாருக்கும் பொறாமை ஏற்படும் இல்லையா, அதே மாதிரி. ஆனால் குருவுக்கு பொறாமை ஏற்படுமா? ஏற்படாது, சந்தோஷப்படுவார். ஆனால் குருவோட மனைவிக்கு பயங்கர பொறாமை ஏற்படுது. இவ்வளோ அறிவு திறமையாக இருக்கிறானே, இப்படி இருக்கக்கூடாது, இவன் மேலே ஏதாவது பொய் புகார் கொடுத்து இவனை இந்த இடத்த விட்டே நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மையாருக்கு ஒரு தவறான சிந்தனை ஏற்படுது. அந்த சிந்தனையின் பால் தான் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போது அந்த அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட, குருவாக இருக்கார் இல்லையா, அந்த கணவர்கிட்ட போய் இந்த பையன் என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு ஒரு பொய் புகார் கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்ட குரு நேரடியாக இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இவனுக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, நீ போய் எனக்கு குரு தட்சணையாக 1000 விரல்களை வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு தண்டனை கொடுக்குறாரு. உடனே அந்த பையனுக்கு அகிம்சையான, அவன் பேரே அகிம்சன், அவன்கிட்ட போய் ஒரு கொலை பாதகத்தை செய்ய சொன்னால் அவனால் தாங்க முடியுமா? ஆனால் இருந்தாலும் குரு சொல்லிட்டாரு, செஞ்சுத்தான் ஆகணுமேனு என்ன பண்ணுறான் அந்த பையன், குரு சொல்லிட்டாருன்னு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் மறைஞ்சிருந்து அங்கே வரவங்கள விரல்களை வெட்டி எடுத்து இது பண்ணுறான். அந்த காடோட பேர் ஜேத்தவன காடு அப்படின்றாங்க. அது ஏன் அப்படி பேர் வந்ததுன்னு தெரியல. தேச்சவன காட்டுக்குள்ளே அவன் ஒளிஞ்சு இந்த மாதிரி சொன்னான். 999 விரல்களை அவன் வெட்டிட்டான். அவனுக்கு இன்னும் தேவையானது ஒரே ஒரு விரல் தான். அந்த விரலுக்காக அவன் அந்த நபருக்காக காத்துட்ருக்கான். அந்த தருணத்தில் தான் யார் வராங்கன்னா, நம்ம புத்தர் ஞானம் பெற்று ஒரு 20 ஆண்டுகள் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானம் பெற்று அவர் காடு வழியாக சுற்றிட்டு இருக்கும்போது இந்த பையனை பற்றி கேள்விப்படுறாரு. இப்படி கொலைப்பாதகம் செஞ்சிட்ருக்கா, எல்லாரும் பயப்படுறாங்க, ஊர்க்காரங்கெல்லாம் பயப்படுறாங்க, இப்படி கொலை பண்ணிகிட்ருக்கான், போகாதீங்க, அந்த சைடு நீங்கள் போகாதீங்க புத்தரே, உங்களுக்கும் அந்த மாதிரி நிலைமை ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் அதை பற்றி கவலைப்படாமல், நான் போய் பார்க்குறேன், யார் அது பையன் பார்க்குறேன்ட்டு போகிறார். அப்போது பின்னாடி அந்த அங்குலிமாலன், நில்லு, போகாத, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காத அப்படின்னு சொல்கிறார். ஆனால் புத்தர் நடந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, நான் எப்போவோ நின்றுட்டேனே அப்படிங்கிறாரு. உடனே அந்த அங்குலிமாலன் சொல்கிறான், அது நின்றுட்டியா, நீ நடந்துக்கிட்டே இருக்கிற, நான் தான் நிற்கிறேன், ஏன் போய் சொல்கிறேன்னு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, நான் உயிர்கொலை செய்யாமல் இருக்கிறது, வன்முறைகள் தவிர்க்கணும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருந்து நான் நின்றுட்டேன். ஆனால் நீ நிற்காம வன்முறை செஞ்சுக்கிட்டு கொலைப்பாதகம் செஞ்சிட்ருக்க, நீ தான் நிற்கலன்னோனையும் அந்த அங்குலிமாலன் என்ன செய்கிறான், கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு கண்ணீர் மல்க அழுகுறான். நான் பாவம் செய்யணும்னு செய்யலை, என்னுடைய குருவோட கட்டளையை நான் செய்யணுன்ட்டு செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு கண்ணீர் மல்க அழுகிறான். அப்போ புத்தர் சொல்கிறாரு, யார் என்ன சொல்கிறாங்களோ அதில் செய்கிற செயல் பாவம் இருந்தால் அதை நீ ஏற்றுக்கக்கூடாது. தவறான செயல் செய்ய சொன்னால் நீ அதை செஞ்சின்னா அந்த பாவம் உன்னையே தான் சேரும். சொல்கிற செயலை பொறுத்து
நீ செயல்பாடு செஞ்சுருக்கணும். குரு தவறான வழியை காட்டினா நீ தவறான வழியில் போகிற, அது செய்யக்கூடாது. அந்த பாவத்துக்கு நீ தானே காரணம், அப்போ அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படி சொல்கிறார். ஆனால் நான் கடவுள்கிட்ட நீ மண்டியிட்ட பிறகு அது பாவம் உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக நம்பிட்டு பாசத்துக்காக செய்ய சொல்கிறாங்க, குரு செய்ய சொல்கிறாரு, ஆசிரியர் செய்ய சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி செய்ய சொல்கிறான் அப்படின்னு நாம் எடுத்துகிட்டு அந்த செயல்பாடை செய்யக்கூடாது. அதனால் பின் விளைவு பாவம் ஏற்படும். ஆனால் இது புத்தர் சொன்ன பிறகு இவன் இந்த அகிம்சன் உணர்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு அரகந்தன் ஒரு பேர் புத்தர் அவருக்கு வைக்கிறாரு. அதுலேருந்து அவன் ஞானியாகவும் நல்ல ஒரு குணாதிசய மனிதனாகவும் மாறுறான். ஏற்கனவே அவன் நல்ல குணமான பையன் தானே, அதனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த குணமான ஒரு செயல்பாடு திருப்பி வந்துடுது. ஆனால் ஊர்க்காரங்க அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கல, பயப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக போக ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு அம்மாவுக்கு பயங்கர பிரசவ வலி வருது. அப்போ அந்த அரகந்த், அதாவது அகிம்சன் என்கிற அவன் நான் இது வரைக்கும் செஞ்ச பாவம்லாம் நான் அறிஞ்சு செய்யலை, தெரியாமல் செஞ்சதுன்னு உண்மையாக இருந்தால் இந்த அம்மாவுக்கு அந்த பிரசவ வலி கொடுக்காத அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அந்த அம்மாவுக்கு அந்த வலியே இல்லாமல் அந்த குழந்தை பிறக்குது. அதனால் இந்த கதையில் பாருங்கள், 999 கொலை பண்ணவனுக்கு கூட கடவுள் கருணை காட்டி மன்னிப்பு கொடுக்குறாரு. நாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், சின்ன சின்ன தவறுகள் தான் செஞ்சுருப்போம். ஆனால் அது கூட பாவம்தான். நாம் பாவம் செய்யாமல் இருக்க கடவுள் நமக்கு எப்போதும் துணை இருப்பார். இந்த அங்குலிமாலன் எப்படி திருந்தினார், திருப்பி அகிம்சனாகி அரகந்தனாகி வாழ்ந்தார் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அங்குலிமாலனை நாம் என்ன செய்யணும், தூக்கி போட்டுட்டு எப்போமா அகிம்சன்னா அரகந்தா வாழுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது பேசுகிறதுல உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலை, நான் ஏதாவது மாற்றிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதன்படியே செயல்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்வழி காட்டுற ஒரு நல்ல ஆசிரியர்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.